உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இந்த வார ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்க்கலாம். இந்த வாரத்தில் சிறப்பு நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கூடிய இன்றைய நல்ல நாளில் சூரியன் மாறுகிறார். மாத பிறப்பு சூரியன் மாறும் பொழுது புத பகவானும் சேர்ந்தே சூரியனோட வந்துடுறாரு. சந்திரனும் கன்னி ராசியிலிருந்து நமக்கு துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி ஏகாதேசி அன்னைக்கு வாஸ்து நாளும் கூட. இந்த ஆவணி மாத பிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி நம்ம கொண்டாடலாம். இந்த வாரத்தில் சந்திரனினுடைய சஞ்சாரம் அப்படின்னு சொல்லச்சு 17ஆம் தேதி சுக்கிரனுடன் சேர்ந்து கன்னிராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் துலாம், விருச்சிகம், தனுசு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் இந்த ராசிகள் சந்திராஷ்டம ராசிகளில் வருது. இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு 18ஆம் தேதி மாறக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அலுவலக விஷயங்களில் மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை, இவ்வளவு நாளாக 4ஆம் இடத்திலிருந்து வந்த சூரியன் புதன் இப்பொழுது 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரமானது இவர்களுக்கு சற்று சின்ன சின்ன குறைகளை கொடுத்தாலும் கூட இந்த வாரம் நல்ல ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். திங்கட்கிழமை நாக பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமியான அன்றைய நல்ல நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாட்டை இவர்கள் மேற்கொள்ளலாம். அலுவலகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது மற்றும் உயர் அதிகாரிகளை சென்று சந்திப்பதே புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் இவர்கள் எடுத்து செல்ல நல்ல ஒரு பலனை இவர்கள் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் குடும்பத்தில் சொத்து சார்ந்த விஷயங்களை பேசுவது அனைத்தும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் உங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். மேஷராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் சஞ்சலங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிப்பது மற்றும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சில தான தர்மங்களை செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியை தரும். மாத பிறப்பான ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் கோதுமை தானம் செய்து சூரியனுக்கான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். சூரியன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய மேஷராசி நேயர்களுக்கு புத்திரதோஷ நிவர்த்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ஒரு நல்ல பரிகாரமாகும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகள் வருவதும் அலுவலக விஷயங்களில் உயர்வையும் தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். சூரியனுடன் மாறக்கூடிய புத பகவானும் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவே அமையும். வாரத்தின் ஆரம்பத்தில் 6, பின்பு 7, 8 ஆகிய இடங்களில் சஞ்சாரம். வாரத்தின் இறுதி இவர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகளை வாரத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் செய்வது நல்லது. திங்கட்கிழமை அன்று சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வதனால் லாபங்கள் ஏற்படும். முடிந்த வரையில் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களினுடைய பழைய நண்பர்களை சந்திப்பதோ மற்றும் அவர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது, கடனுதவிகள் செய்வதை நீங்கள் தவிர்க்கலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த வாரத்தினுடைய செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் பண விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது.
குறிப்பாக கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனினுடைய மாற்றமானது உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் புதனுடன் சேர்ந்து கேத்துவுடன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நண்பர்களால் சில மனக்குழப்பங்களும் சில விஷயங்களில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையும் தேவை. இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக விநாயகப் பெருமான் ஆலயத்தை புதன்கிழமை வியாழக்கிழமை சென்று தரிசனம் செய்வது மற்றும் வாரத்தின் இறுதியில் நவகிரகங்களுக்கும் தீபமேற்றி பரிகாரங்கள் மேற்கொள்வது நன்மையை தருவதாகவே அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். சந்திரனின் சஞ்சாரமானது 4, 5, 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மாத பிறப்பில் சிவன் ஆலயம் அல்லது துர்க்கை ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்வது உங்களுக்கு கிரக தோஷங்களை நீக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் தீரும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும். செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீட்டில் கவனம் செலுத்தலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு சுக்கிரனின் அனுகிரகமும் மற்றும் சந்திரனின் அனுகிரகமும் செவ்வாய் புதன் நாட்களில் பரிபூரணமாக உண்டு. நவகிரக வழிபாடுகளும் விநாயகர் ஆலய வழிபாடும் சூரியன் புதன் கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ராசிநாதன் புத பகவான் சூரியன் மற்றும் கேத்துவுடன் இருப்பதனால் மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இந்த வாரம் முறையே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் மேற்கொண்டு தான தர்மங்களையும் செய்வதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு ராசியில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் சந்திர பகவான் இந்த வாரத்தில் சுக்கிரனுடன் இணைந்திருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக ஆஸ்லேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். சுக்கிரனும் சந்திரனும் இணைந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்று சிவன் ஆலயத்தில் நீங்கள் அரிசி தானம் செய்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை தீர்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவான் உச்சநிலை பெற்று மற்றும் இந்த வாரத்தின் இறுதியில் குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைகிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசிகளும் இந்த வாரம் உண்டு. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பது கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் தோஷ நிவர்த்தியாகும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்களோடு இந்த வாரத்தை நீங்கள் தொடங்கினால் ஆவணி மாத பிறப்பும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சூரியனின் மாற்றம், சந்திரனின் மாற்றம், புதனின் மாற்றம் மற்றும் இந்த வரலட்சுமி நோன்புக்கான வழிமுறைகளையும் பின்பற்றி நவகிரகங்களை வழிபாடு செய்தால் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை வளரும். 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது கடகராசி அன்பர்களுக்கு சற்று வரவு குறைவாகவும் செலவு அதிகமாகவும் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முதலீடுகளை நீங்கள் சரியாக கவனித்து செயல்பட்டால் நஷ்டங்களை தவிர்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நண்பர்களின் வருகை மற்றும் நண்பர்களிடத்தில் செய்யக்கூடிய ஆலோசனைகள் பெரும் உதவியாகவே அமைகிறது. நவகிரக வழிபாடுகளை செய்து புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவை வழிபாடும் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் நீங்கள் மேற்கொண்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். சிம்மராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை.
குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். ராசிநாதன் ராசியிலேயே வந்து சேருவது இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய பலமாகும். செவ்வாய்க்கிழமையன்று வரக்கூடிய இந்த ஆவணி மாத பிறப்பு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம், சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காணலாம். உடல் ஆரோக்கியம் மற்றும் உடல் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பு அன்று அன்னதானங்கள் செய்யலாம். பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு மன சோர்வு தீரும். வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் குதூகலமான வாரமாகவே இருக்கும். ராசி மற்றும் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திர பகவான். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த கிரக சஞ்சாரங்கள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்து வந்த வழக்கு மற்றும் விசாரணைகளும் சூரியனினுடைய மாற்றமானது உங்களுக்கு கை கொடுக்கலாம். ராசிநாதன் புத பகவானும் சூரியன் கேத்துவுடன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் கண் மற்றும் பல் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். தந்தை தாயின் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரத்தில் நீங்கள் சற்று கவனம் செலுத்தலாம். சூரிய பகவானின் சஞ்சாரம் கேத்துவுடன் இருப்பதனால் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் வந்து போகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் சஞ்சாரமானது ஒரு நல்ல மனநிலையும் சந்தோஷத்தையும் தருவதாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் வருமானங்கள் வரக்கூடிய வழிபாடுகள் இது அனைத்தையும் நீங்கள் எடுத்து செய்யலாம். கொடுத்த கடன் பாக்கிகள் அனைத்தும் திரும்ப பெறுவதும் மற்றும் தொழிலுக்கான புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவே அமையும். குடும்பத்தில் மன நிம்மதியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மனதிற்கு சந்தோஷத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். ராசியில் வரக்கூடிய சந்திர பகவான் செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிநாதன் அலைச்சலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சில விரயங்களையும் கொடுக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது இந்த வாரத்தில் மிகப்பெரிய மனபாரத்தை குறைக்கும். இதனால் வரைக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு தீரும். கடன் சுமைகள் குறையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள், அலுவலக விஷயமாக செய்யக்கூடிய பிரயாணங்கள் அனைத்தும் வெற்றியடையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இவர்களினுடைய உறவுகள் மூலமாக இந்த வாரத்தில் பண பிரச்சனைகள் தீரும். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமை நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய கருட பஞ்சமியும் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய வரலட்சுமி விரதம் அன்றும் துலாம் ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்து உறவினர்களையும் சென்று பார்க்கலாம். இவர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வது சிறப்பான ஒன்றாகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த வாரத்தில் சந்திரன் லாபம் 12, ஜென்மம் மற்றும் 2 இந்த சஞ்சாரங்கள் இருப்பதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. குடும்பத்தில் இருந்து வந்த மன சோர்வு மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் இவர்களுக்கு மாறும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபத்தில் இருப்பதும் 8, 9, 10 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள்
மிகவும் சாதக பலனை இந்த வாரம் கொடுக்கிறது. ஆவணி மாத பிறப்பான செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அன்று இவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சூரியன், கேது, புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அலைச்சல்களும் மற்றும் வெளியூர் பிரயாணங்களும் அடிக்கடி இருக்கலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நவகிரக வழிபாடுகளும் மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடும் சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். இந்த வாரம் முழுவதுமே சந்திரனின் சஞ்சாரமானது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனப்போராட்டங்களிலிருந்து வெளிவரலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் ஆன்மீக பிரயாணங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரலாம். சூரியன் 8ஆம் இடத்திலிருந்து பாக்கியத்திற்கு வருவதும் மற்றும் புதன் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதும் தனுசு ராசி நேயர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. ஆவணி மாத பிறப்பான 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்த இந்த வேளையில் தனுசு ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் சிவன் அடியார்களுக்கு வஸ்திரதானம் செய்வதும் மிகவும் விசேஷம். மகர ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றத்தை தருவார். சந்திர பகவானின் சஞ்சாரமானது 9, 10, 11 மற்றும் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் சந்தோஷங்களும் மன நிறைவும் கிடைக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வாரம் உங்களுக்கு புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் பலவிதமான முன்னேற்றங்களை தரக்கூடியதாகவே அமைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு. நவகிரக வழிபாடை சனிக்கிழமை அன்று நீங்கள் செய்யலாம். நவகிரகங்களுக்கும் தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய வெற்றிகள் உண்டு. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய வரலட்சுமி நோம்பில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். கும்பராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை. இந்த வாரம் கும்பராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமானது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் சற்று தட்டி போகலாம். வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் சாதகமானவை. இந்த நாட்களில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது. குரு பகவானின் சஞ்சாரமானது தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும். சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்ப சொத்து விஷயங்கள் இவை அனைத்தையும் நீங்கள் பெரியவர்களிடத்தில் பேசி முடிவெடுக்கலாம். கொடுத்த கடன் பாக்கிகளை திரும்ப பெறுவதும் இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்தபடி நிறைவேறும். அம்மன் ஆலய வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பன்று நீங்கள் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக தோஷங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியில் சந்திராஷ்டமமாக அமைகிறது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரமாக அமையும் இந்த வாரம். கிரக சஞ்சாரங்கள் சந்திரன் 7, 8, 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் கேத்துவுடன் இருப்பது மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சில முன்னேற்றங்கள் வந்தாலும் கூட அதில் குழப்பங்களும் சிக்கல்களும் வந்து போகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம். நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த பண விவகாரங்களினால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனதில் கிளேசங்களும் குழப்பங்களும் வந்து போகும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பண விவகாரங்களில் நீங்கள் ஏமாறலாம். மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பண உதவி செய்வதற்கான ஒரு வழி இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு.
மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஆவணி மாத பிறப்பில் சூரியன் மற்றும் புத பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு விநாயகர் ஆலயத்திற்கு வெல்லம் மற்றும் பச்சரிசி தானம் செய்ய நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும். குடும்ப பொறுப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளாகவே அமைகிறது. மற்ற கிரக சஞ்சாரங்கள் மீனராசி நேயர்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு பலவிதமான மனதில் சந்தோஷங்களும் மற்றும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.